ஸோ நாங்கள் பெரிய அருவியிலேருந்து இப்போ வந்து சிற்றருவி ஒன்று டைகர் ஃபால்ஸ்ன்னு போயிட்டுருக்கோம். ரொம்ப சின்ன அருவி தான், ஒரு கோவில் இருக்குது மேலே, அந்த கோவிலேருந்து இறங்கினோடனே குட்டி அருவி தான். அதில் வந்து நீங்கள் 2 பேர் தான் குளிக்க முடியும். ஸோ சுற்றி ஒரு 4 வாட்டி அந்த தண்ணி எங்கள் மேலே விழுகிற மாதிரி நல்லா ஃபோர்ஸு. பசங்களுக்கு நடுவில் இருக்க தொட்டியில் வந்து அவங்க நல்லா ஆட்டம் போட்டாங்க. ஸோ ஒரு 3/4 மணி நேரம் இங்கே இருந்தோம். அப்படியே மேலே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. 5 அருவிக்கு போனோம். அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அங்கே போய் லஞ்ச் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழி சைடில் ஒரு சைடில் விவசாயம் சாகுபடி பண்ணாலும் இன்னொரு சைடு ஃபுல்லாக தோப்பு தான். மோஸ்ட்லி வந்து மாந்தோப்பு, வாழை, அதே மாதிரி தென்னந்தோப்பு நிறைய இருந்துச்சு. இங்கே வந்து ரெசார்ட்ஸும் இருக்குது, ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸோட நீர்வீழ்ச்சியோட வந்து ரெசார்ட்ஸ் இருக்காம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு இயற்கையோடு இருக்கணும்னா அதுக்கான ரெசார்ட்ஸும் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களே ஃபுட்டு எல்லாமே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி முதியோர் இல்லமும் இங்கே இருக்கான். இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோமும் இங்கே நிறைய இருக்குது, அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். வந்தோன்னு தான் எங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியும். என்னென்னா வேன் வந்து உள்ளே அலோ கிடையாது, ப்ரைவேட் கார் எடுத்துக்க சொல்கிறாங்க. பட் அது வந்து ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. தண்ணியும் வந்து நாங்கள் அங்கே விசாரிக்கும் போது உள்ளே அந்தளவுக்கு ஃப்ளோ இல்லை. ஸோ அந்த சைடு ஒரு பெரிய ஏரி இருக்குது, நீங்கள் அங்கே போய் போட்டிங் வேணால் போங்க. உள்ளே வந்து சரி நாங்கள் அப்படியே இந்த 5 அருவி பிளானை ட்ராப் பண்ணிட்டு இந்த வேன் எடுத்துகிற இடத்துக்கும் இங்கேயும் வந்து பார்க்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க. நாங்கள் அப்படியே ஏரிக்கு வந்துடும். செம்ம பெரிய ஏரி. போட்டிங் எடுத்தால் 35 to 40 minutes ஆகும்னாங்க. பட் இந்த பசங்களை அவ்வளோ நேரம் சமாளிக்க முடியுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. 1-2னா பரவாயில்ல. அப்புறம் அப்படியே வந்து அங்கேயே ஒரு 5 minutes அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த சைடு நிறைய பேர் நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு ப்ரைவேட் ரெசார்ட் வித் ஃபால்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே தான் போயிட்டு வராங்களாம் பார்த்தா இல்லை, உள்ளே இன்னொரு இயற்கையாக ஒரு ஃபால்ஸ் இருக்குது. பட் 30 நிமிஷம் நடக்கணும், ட்ரெக்கிங் மாதிரி. பெரியவங்களை வேன்லேயே இல்லை பக்கத்தில் பார்க்கில் இருக்க சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். உள்ளே போனால் தான் தெரியும் எப்படி இருக்கும்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் என்ன பண்ணோம், எப்படி போனோன்றதை காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.